இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கரிகோல் ராஜ். கரிகோல் ராஜ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய நாடார் சங்க பிரதிநிதியாக ஒரு நல்ல பவர்ஃபுல் லீடராக இருக்கிறாரு. அதனால் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கரிகோல் ராஜ்ன்ட்டு பேர் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரி அப்படின்னா என்ன, கோல்னா என்ன, ராஜ்னா என்ன அப்படின்றத நான் பிரித்து உங்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது எல்லாமே நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து தான் நம்ம மொழிபெயர்க்கிறோம். இது ஆங்கிலத்தின் தழுவலா இல்லை ஆங்கிலம் தமிழின் தழுவலான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ கரிகோல் ராஜ் அப்படின்றது உங்களுக்கு கரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் அப்படின்றது கேருன்னு எழுதிக்கோங்க, CARE கேருன்னு. இதை தமிழில் படிங்க, கரின்னு வரும். அப்போ கரினா என்ன, நம்மளை காக்கக்கூடியவர், ஒரு பாதுகாவலர் அப்படின்னு. இப்போ இந்த கரிகோல் ராஜுக்கு ஏறக்குறைய இது பொருத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. கோல் அப்படின்னா, இப்போ கோல்னா மக்கள், செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செங்கோல் அப்படின்றது, கோல் அப்படின்றது காலனி அப்படின்ற வார்த்தையை எழுதிக்கோங்க. காலனியில் COL நிப்பாட்டிருங்க, அந்த பக்கம் இருக்கிற எழுத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இது கோல்னா என்ன, மக்கள் வசிக்க இடம் தான் காலனி. அதனால் கோல் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, காலனின்றதுடைய சுருக்கம்தான் கோல். அதனால் கரிகோல். அப்போ இந்த மக்கள், இவர் யாரை காக்கிறாரு, மக்களை காக்கிறாரு. இது நாடார் சமுதாய மக்களை காக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ராஜ் அப்படின்றது ரெஜி அப்படின்றது கண்ட்ரி, ரெஜின்றது லேண்டு. ரெஜின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெஜி அப்படின்றது ஒரு நிலப்பரப்பை குறிக்கும், ஒரு நாட்டை குறிக்கும். ஒரு ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிலிட்ரியினுடைய பலமான இதை குறிக்கும். அந்த மாதிரி ரெஜி அப்படின்றது தான் ராஜி. அந்த ரெஜின் அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த துணை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டட் ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ராஜ்யம் அப்படின்னு வரும். அப்போ ரெஜின்றது தான் ராஜி. அதனால் கரிகோல் ராஜ் அப்படின்றது இந்த நாடு, ராஜ் அப்படின்றது ராஜ்யம். அது ரெஜி அப்படின்றதுடைய மாற்று. அப்போ ராஜ்ன்றது நாடு, கோல்ன்றது மக்கள், கரின்றது காக்கிறது. இந்த நாட்டு மக்களை காத்த ஒரு மன்னன் அப்படின்றது தான் கரிகோல் ராஜ். அவர் பேருக்கேற்ற மாதிரியே நமக்கு இப்போ நம்மளுடைய நாடார் பெருமக்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால அந்த பெயருக்கும் அவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அது உண்மையாகவே நடக்குது.